வணக்கம். இது ராஜ்யம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அழிவிற்கான விமானம் எனப்படும் ரோம்ஸ்டே விமானத்தில் தப்பி சென்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அணு ஆயுத போர், பேரழிவுகள் அல்லது முக்கிய ராணுவ மற்றும் அரசாங்க உட்கட்டமைப்பை அச்சுறுத்தும் பெரிய அளவிலான போரின் போது பெரிய தலைவர்கள், அதிபர்கள் தப்பிப்பதற்காக பயன்படுத்தப்படும் விமானம்தான் ரூம்ஸ்டே விமானம். அணு ஆயுதம் கொண்டு இந்த விமானம் ரேடரில் பெரிய அளவில் சிக்கிக்கொள்ளாமல் செல்லும் திறன் கொண்டது. இதுவரை அத்தகைய விமானங்களை வடிவமைத்து தயாரித்த நாடுகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா கூட்டமைப்பு மட்டுமே. இந்த விமானம் இஸ்ரேலிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விமானங்கள் பொதுவாக தீவிர தாக்குதல்களை தாக்குப்பிடிக்கும். அதேபோல விமானத்திலேயே சில நாட்கள் பாதுகாப்போடு இருக்கவும் உள்ளே வசதிகள் இருக்கும். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அழிவிற்கான விமானம் எனப்படும் இந்த டூம்ஸ்டே விமானத்தில் தப்பி சென்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அவர் அதிபர் மற்றும் மொத்த அமைச்சரவை இதில் தப்பி ரகசிய இடத்திற்கு சென்றிருக்கலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. இதனால் போர் பெரிதாக போகின்றதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் திடீரென ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முக்கியமான சில காரணங்கள் இருந்திருக்கின்றன. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த மோதல் மாபெரும் போராக உருவெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதங்கள் முன் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரிய வடக்கு நகரான அலெப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. அங்கு உள்ள ஓடுபாதைகளை சேதப்படுத்தியதாகவும் 2 குடியிருப்புகள் அருகே ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாகவும் கூறியது. சிரியாவின் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுக்கவில்லை, ஏற்கவும் இல்லை. ஏகப்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மாறி மாறி சிரியா மீது ஏவியதாக கூறப்படுகின்றது. சிரியாவில் ஹிஸ்புல்லா படையினர் உள்ளனர். இவர்கள் ஈரான் ஆதரவு போராளிகள். இவர்கள்தான் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் படைகளுக்கு உதவி செய்வதாக கூறப்பட்டது. இவர்களின் ஆதரவின் பேரிலேயே ஹமாஸ் படைகள் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில்தான் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இடையில் தான் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகள் கூட்டம் அப்போது நடந்தது. மேலும் ஈரானிய ராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்திற்குள் ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுவது பாதுகாப்பானது என்று நினைத்து அங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். சர்வதேச விதிமுறைகளின்படி தூதரகங்களை தாக்கக்கூடாது. இதனால் அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகள் கூட்டம் நடந்தது. ஆனால் சர்வதேச UN விதிகளை மீறி தூதரக வளாகத்தின் மீது வான்வழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டது. இதில் 7 ஈரானிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளில் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜகேதி கொல்லப்பட்டார். இவர் புரட்சிகர காவல்படையின் மூத்த தளபதியாவர். இந்த தாக்குதலில் தான் தற்போது ஈரான் பதிலடி கொடுத்திருக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் மூண்டுள்ளது. இத்தனை நாள் 2 நாடுகளுக்கு இடையில் புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போர்தான் இந்த ஈரான் தாக்குதலுக்கு காரணம் என்று கூறலாம். பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் விடாமல் தாக்கி வந்ததை ஈரான் விரும்பவில்லை. இந்த போரில் பாலஸ்தீனத்திற்கு ஈரான் மறைமுகமாக உதவி வந்தது. இப்பொழுது நேரடியாக இது இஸ்ரேல் பாலஸ்தீனம் போராக மாறியுள்ளது. இதேவேளையில் ஈரான் ராணுவம் இஸ்ரேலின் பாதுகாப்பு படை தளத்தின் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்திருக்கின்றது. இதனை சமாளிக்க இஸ்ரேல் சுமார் $1.35 பில்லியன் $1 செலவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. சுமார் 300க்கும் அதிகமான ஏவுகணைகளும் ட்ரோனும் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 99% இஸ்ரேல் அழித்துவிட்டது. குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்க ஆயுதங்களுடன் வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனே கூறியிருந்தார். மேலும் ஈரானுக்கும் கடும் எச்சரிக்கையை ஜோ பைடன் விடுத்திருந்தார். ஒரு சில ஏவுகணைகள் மட்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தளம் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் இஸ்ரேல் தப்பியிருக்கின்றது. இருப்பினும் இதற்காக இஸ்ரேல் பெரிய விலையை கொடுத்திருக்கின்றது.
அதாவது ஈரானின் தாக்குதலை அமெரிக்கா தொடக்கத்திலேயே எச்சரித்தது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலை உலகின் மிக பெரும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளும் இஸ்ரேலின் மொசாட் முன்கூடியே கணிக்க தவறிவிட்டது. எனவே ஈரான் தாக்குதலையும் கணிக்க தவறிவிடக் கூடாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நோட்டம் விட்டு வந்தன. எதிர்பார்த்தபடி ஈரான் ஏவுகணைகளை ஏவியிருந்தது. உடன் ட்ரோன்களையும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஏவியது. இது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் தீவிர தாக்குதலாகத்தான் இருந்தது. இருப்பினும் சமாளிக்க முடியாதது அல்ல என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொண்டது. ஏற்கனவே இருக்கும் அயன்டோம் பாதுகாப்பு அம்சத்துடன் கூடுதலாக அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பு கருவிகளை கொண்டு இஸ்ரேல் தாக்குதலை எதிர்கொண்டது. அதுபோல சைப்ரஸ் தீவிலிருந்து பிரிட்டனின் கடற்படை போர் விமானங்கள், அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள், ஜோர்டான் மற்றும் சவுதி என ஏறத்தாழ 9 நாடுகள் ஈரானின் தாக்குதலை தடுத்திருக்கின்றன. அதாவது ஈரானுடன் 9 நாடுகள் களத்தில் இருந்திருக்கின்றன. இப்படியாக ஈரானின் தாக்குதலை தடுக்க இஸ்ரேல் மட்டும் சுமார் 1.35 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய மதிப்பில் இந்த தொகையை பார்க்கின்ற போது 11,287 கோடி ரூபாயாகும். இலங்கை மதிப்பில் பார்க்கின்ற போது அதிகமாக இருக்கும். இவ்வாறான நிலைமை நீடித்தால் அடுத்தடுத்த தாக்குதலை எதிர்கொள்வதில் பெரும் சிரமம் ஏற்படும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதன் அர்த்தம் இஸ்ரேல் நிச்சயம் பெரிய தாக்குதலை எதிர்கொள்ளும் என்பதுதான். ஈரான் இஸ்ரேல் இடையே வெடித்துள்ள இந்த மோதலினால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகின்றது. இந்த பதற்றத்திற்கு இடையே 3ஆம் உலகப் போர் குறித்து நாஸ்டர்டாமின் திகிலூட்டும் கணிப்புகள் மீண்டும் சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருக்கின்றன. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில மாதங்களாக இந்த போர் பதற்றம் சூழல் நிலவி வருகின்றது. ஆரம்பத்தில் இஸ்ரேல் மீது இனி தாக்குதல் நடத்தப் போவது இல்லை என்று ஈரான் அறிவித்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் பதற்றம் குறைந்த பாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்ரேல் ஈரானிடையே போர் மூலம் பட்சத்தில் இது 3வது உலகப் போராக வெடிக்கும் என அஞ்சப்படுகின்றது. இதற்கிடையே 3ஆம் உலகப் போர் தொடர்பாக நாஸ்டர்டாம் மற்றும் ஆல்பர்ட் பைகே ஆகியோரின் கணிப்புகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்த வல்லுநர்களின் தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர் நாஸ்டர்டாமஸ். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தன்னுடைய புத்தகத்தில் கவிதைகளாக எழுதி வைத்து சென்றுள்ளார். விண்வெளி அறிஞர், ஆன்மீகவாதி, தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட இவர் 465 வருடங்களுக்கு முன் எழுதிய இந்த நூலில் எப்பொழுது என்னென்ன நடக்கும் என்று எழுதி வைத்திருக்கின்றாராம். அவ்வப்போது இவருடைய கணிப்புகள் அப்படியே பலித்ததாக செய்திகள் உலா வருகின்றன. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளின் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்து அவருடைய கணிப்பு வைரலாகி வருகின்றது. சிவப்பு நிறம் கொண்ட எதிரி தனக்கு இருக்கும் பயத்தால் பெருங்கடலை பயத்திற்கு உள்ளாக்குவார் என்று நாஸ்டர்டாமஸ் கூறியிருக்கின்றார். சிவப்பு எதிரி என்று நாஸ்டர்டாமஸ் சீனாவையும் அதனுடைய நாட்டின் சிவப்பு கொடியையும் குறிப்பிடுவதாக சிலர் கூறினாலும் தற்போது செங்கடலில் நிலவும் பதற்றத்துடன் ஒப்பிட்டு சிலர் கூறி வருகின்றனர். அதேபோல அமெரிக்க கேப்டனாக இருந்த ஆல்பர்ட் பைக் அமெரிக்க சிவில் போரின் போது, அதாவது கடந்த 1871ஆம் ஆண்டு எழுதிய அந்த கடிதமும் தற்போது வைரலாகி வருகின்றது. அந்த கடிதத்தில் 3ஆம் உலகப் போர் யூதர்களுக்கும் இஸ்லாமிய உலகத்தின் தலைவர்களுக்கும் இடையேயானதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருதரப்பும் ஒருவரையொருவர் அழித்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கின்றார். இந்த கணிப்புகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகின்றன. இதேவேளையில் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா இதற்கு ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. எனவே இஸ்ரேல் பதில் தாக்குதலை கைவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இஸ்ரேல் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படியான எந்த திட்டமும் இல்லை என இஸ்ரேல் அறிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கலந்துரையாடியிருக்கின்றார். அப்பொழுது ஈரானுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து நெதன்யாகு வலியுறுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த விவகாரத்தில் நாங்கள் உதவ மாட்டோம் என்று பைடன் தெளிவுபடுத்திவிட்டார்.
இருவருக்குமான உரையாடல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருந்தாலும் என்ன பேசினார்கள் என்பது குறித்து வெளிப்படையான அறிவிப்பு இன்று வரை வெளியாகவில்லை. இருப்பினும் வெள்ளை மாளிகை மற்றும் டெல் அவிவில் நெருங்கிய வட்டாரங்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவ முன்வரவில்லை என்கின்ற தகவல்களை தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஹமாஸை அழிப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்திய எல்லா தாக்குதலுக்கும் அமெரிக்கா துணை நிற்கின்றது என்பதை உலக நாடுகளுக்கு நன்கு தெரியும். இந்த சூழலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா உதவினால் அது நிச்சயம் மூன்றாம் உலகப் போராக வெடிக்கும். அமெரிக்காவிற்கு எதிராக ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகியவை வரிசை கட்டி நிற்கும். எனவே இஸ்ரேல் தன்னுடைய பழிவாங்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஜோ பைடன் கூறியிருக்கின்றார். இதற்கு மற்றொரு காரணமும் இருக்கின்றது. ஈரான் ஏவிய ஏவுகணைகளை சமாளிக்க 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் செலவு செய்திருக்கின்றது. எனவே இஸ்ரேல் பதில் தாக்குதல் என இறங்கினால் ஈரான் சும்மா இருக்காது. இவையெல்லாம் செலவுகளை இழுத்துவிட்டுவிடும் என்பதனாலும் அமெரிக்கா இதில் மௌனம் காக்க இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. எனவே இஸ்ரேல் ஈரான் மீதான பதிலடி தாக்குதலை கைவிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த விடயமானது இத்தோடு முடிந்துவிட்டது என்றும் ஈரான் எச்சரித்திருக்கின்றது. ஒருவேளை இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை தவறு செய்தால் அதற்கான பதில் மிக மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இந்த பிரச்சினை இப்போதைக்கு முடிந்தாலும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்பது போன்ற சூழலே இருக்கின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்கா இதில் நேரடியாக தலையிடவே இல்லை. ஈரானுக்கு எதிராக எந்தவொரு பதிலடி நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா ராணுவ ஆதரவை வழங்காது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்க அதிபர் பைடன் கூறிவிட்டார். இதுபோன்ற செயல்களை அமெரிக்கா ஆதரிக்காது, அதற்கு ஆதரவு தெரிவிக்காது என்று அமெரிக்கா தரப்பில் கூறப்பட்டுவிட்டது. இனி என்னதான் நடக்கப் போகின்றது என்பதையும், இஸ்ரேல் பதில் தாக்குதலை வழங்குமா அல்லது சமரச நிலைக்கு போகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.